ஹலோ மக்களே! சிவா அயலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. என்னதான் நம்ம சிவா அயலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிச்சாலும், அவங்க 2 பேருக்கு இடையில லவ் வளர்ந்துட்டு வருதுன்னே சொல்லலாம். ஆனா, அத 2 பேருமே வெளிக்காட்டாம இருக்காங்க. நம்ம சிவாவும் அயலி கிட்ட ஒரு பெட் வைக்கிறாங்க. அத தெரிஞ்சுக்கிட்டு அயலி எப்படியாவது இந்த பெட்ல வின் பண்ணிறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுபடியே அயலியும் நெறைய வேலைகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில அயலி கிட்ட நம்ம சிவா தோத்து போயிடுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரித்திகா கிட்டேருந்து அயலிய நல்லபடியாட்டு நம்ம சிவா காப்பாத்திட்டாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம சிவா அயலி 2 பேரும் சேர்ந்தா மாதிரி ஒரு வழியா பாவையை அந்த ரவுடிங்கள்ட்டேருந்து காப்பாத்திடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்தோடனே ரித்திகாவுக்கு பயங்கர டவுட் ஆகுது. எப்படியும் நம்ம பார்த்தது அந்த சிவாவும் அயலியை தான் இருக்கும். அவங்க 2 பேரும் நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு வேலை செய்துட்ருக்காங்க. எப்படியாவது எல்லாருக்கும் முன்னாடியும் அதை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ரித்திகாவும் பிளான் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே சிவா அயலியை பார்த்து, என்ன நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு ரித்திகா கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த நம்ம சிவாவும் அயலியும் சேர்ந்த மாதிரி, இல்லை நாங்கள் வீட்டில் தான் இருந்தோம், நீங்கள் எல்லாரும் ஹோட்டல் போயிட்டீங்கல்ல, அதனால் நாங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரித்திகாவும் இதெல்லாம் நம்பவே முடியலையே, நான் அவங்கள வெளியில் பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஓப்பனாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சிவாவும் இல்லையே, நாங்கள் இங்கே இவ்வளோ நேரம் இந்த வீட்டில் தான் இருக்கோம், அதுக்கப்புறமா நீ எப்படி எங்களை வெளியில் பார்க்க முடியும்னு கேட்கவும், இல்லை அந்த பாவியை காப்பாற்றினது நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நம்ம இல்லையே என்னாச்சு பாவைக்கு அப்படின்னு நம்ம அயலி சரியாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், பாவைக்கு ஒரு ரவுடி பசங்க எல்லாம் தூக்கிட்டாங்க, எப்படி 2 பேர் அதை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சிவா அயலிக்கு எல்லாமே விஷயம் தெரிஞ்சாலும் அதை வெளிக்காட்டாமல் இருக்காங்க. அயலியும் பாவையை பார்த்து, பாவை நீ எதுவுமே பயப்படலையே, நல்லபடியாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் ஹக் பண்ணி எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. பாவையும் அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செய்கையில் சொல்கிறாங்க. ஒரு விளையாட்டு இந்த அணியும் சரி இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுல, அடுத்த வேலையை பார்க்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அயலியும் சீனியர் நமக்கு மேலே அவளுக்கு டவுட் வந்துச்சு, இனிமே ரொம்பவே உஷாராக இருக்கணும், அவள் எப்படி இருந்தாலும் திருப்பியும் நம்மக்கிட்ட தான் பார்த்துட்ருப்பா, இவங்க எந்தாவது ஒரு விஷயத்தில் மாட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு இருப்பா, இனிமேல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லவும், சிவாவும் நீ சொல்கிறது சரிதான் எலி, இனிமேல் நம்ம ரொம்ப பொறுப்பாக கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சிவா அயலியோட சீன்ஸ் தான் வருது. சிவாவும் அயலியும் வெளியில் கார்டனில் அப்படியே ஒரு டென்ட் போட்டுட்ருக்காங்க. நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் நீ என்கிட்ட பேசாமல் இருந்துடவே முடியாது அப்படின்னு சொல்லவும், நம்ம அயலியும் யார் சொன்னா நான் எல்லாம் அது பேசாமல் இருந்துடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே சிவாவும் சரி ஒரு பெட் வச்சுக்கலாம், 24 ஹவர்ஸ் யார் ஃபஸ்ட்டு பேசுகிறாங்களோ அவங்க தான் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அயலியும் இவ்வளோ தானா, அதெல்லாம் நான் இருந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சரி நாளைக்கு அப்போ கரெக்டாக ஆரம்பிச்சிடலான்னு சொல்லவும் சரின்னு சொல்லிடுறாங்க நம்ம அயலியும். சரி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சிவாவும் எப்படியாவது அயலியை இந்த பெட்டில் தோக்கடிக்கணும், நம்ம எப்படியாவது அவளை பேச வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு புரியலையே. சரி அயலி எழும்புறதுக்கு முன்னாடி எப்படி கிச்சனுக்கு தானே வருவாங்க, அந்த டைமில் ஏதாவது ஒன்று பண்ணி அவளை பேச வச்சிடலான்னு சொல்லிட்டு சிவாவும் கிச்சன் பக்கமாக போகிறாங்க. அப்படி அந்த இடத்துல ஒரு ஜார் இருக்குது, அந்த பாட்டிலை டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்க. எப்படியும் இதை ஓப்பன் பண்ணிட மாட்டான் அயலி, கண்டிப்பாக நம்மகிட்ட தான் ஹெல்ப் கேட்பான். அந்த டைமில் எப்படி அவள் பேசி தானே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கிச்சன் பக்கத்தில் உள்ள டேபிளில் அப்படியே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அயலியும் நினச்ச மாதிரி அந்த இடத்துல வராங்க. அயலி அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, நமக்கு இந்த இது தேவையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, இது யாருக்கு வேலையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இப்படி திரும்பும்போது அந்த சிவாவும் நம்மகிட்ட ஹெல்ப்பு கேட்பா அப்படிங்கிற மாதிரி அதில் உட்காந்துட்ருக்காங்க. ஓ சீனியர் இது உங்களோட வேலை தானா, இப்போ பாருங்கன்னு சொல்லி ஓப்பன் ஆகாத பாட்டில் ஒரு சுத்தியில் வச்சு அடிச்சிடுறாங்க. இதெல்லாம் சைட்லேருந்து பார்த்துட்டு இருந்த சிவா அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன நம்ம ஒன்று நினச்சோம், இவன் என்னடானா இந்த பாட்டிலே உடைச்சிட்டா போல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே அயலி சிவாவை பார்க்குறாங்க. எல்லாம் உங்கள் வேலை தான் தெரியும் சீனியர், இப்போ பார்த்தீங்களா இந்த பாட்டிலுக்கு என்னாச்சுங்கிற மாதிரி பார்க்குறாங்க. என்ன நடந்தாலும் இன்னைக்கு உங்கள் கூட பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சிவாவும் அடுத்த வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது இந்த அயலியை பேச வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரித்திகா இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இந்த சிவாவும் அயலியும் எப்படி தான் இப்படி இருக்காங்களோ, இவங்க மட்டும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்களே, எப்படியாவது
எல்லா உண்மைகளும் நிரூபிக்கணும். எதுக்கு தான் இந்த சிவா இன்னும் வீட்லயே இருந்துட்டு இருக்கான்னு புரிய மாட்டேங்குது. இந்த அயலி இந்த வீட்ல இருக்க வரைக்கும் நமக்கு யாருமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இந்த அயலியை தான் பெருசா தூக்கிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல நம்ம ஏதாவது இந்த வீட்ல பண்ணி நம்மள எல்லாரும் பாராட்டுற மாதிரி யோசிக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவும் வராங்க. ரித்திகாவும் நம்ம பாவை கிட்ட ரொம்பவே பாசமா இருக்கிற மாதிரி ஆக்டிங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பாவை இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டா முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி பாசமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்திராணியும் ரித்திகா நல்லாவே மாறிட்டால அப்படின்னு யோசிக்கிறாங்க. அன்னைக்கு நடந்த சம்பவத்துல இருந்து ரித்திகா ரொம்பவே மாறிட்டா. இப்ப எவ்வளவு பாசமா எல்லார்கிட்டையும் பேசுறா. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நாள்ல நல்லபடியா இந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி மாறிடுவான்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி நினைக்கிறாங்க. இதெல்லாம் சைட்ல இருந்து பார்த்துட்டு இருந்தா அயலி யோசிக்கிறாங்க. இந்த ரித்திகா எல்லாம் டக்குன்னு மாறக்கூடிய ஆளே இல்லை. அவ எதுக்கு ஒரு பிளானை போட்டு ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்க. ரித்திகாவும் அப்படியே அயலியை பார்த்துட்டு, அயலி நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உனக்கு தான் என்னை பற்றி நல்லாவே தெரியுமே. நீ என்ன நினச்சாலும் பரவாயில்லை. நான் எப்படி ஆக்டிங் கொடுத்துட்டு உனக்கு மிஞ்சினமாக இந்த வீட்டில் எல்லாரும் என்னை மதிக்கிற மாதிரி நடந்துப்பேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ரித்திகா ஒரு பிளானை பண்ணுறாங்க. அதே சமயத்தில் நம்ம சிவாவும் சரி அயலி எப்படியாவது பேச வைக்கணுமே என்ன பண்ணுறது சொல்லிட்டு யோசிச்சே இருக்கும்போது நம்ம அயலியும் அந்த இடத்துல வராங்க. சிவா அந்த இடத்துல இருக்கிறத கவனிச்ச உடனே சரி இந்த சைடு வந்து ஏதாவது ஆக்டிங்கை கொடுத்து எப்படியாவது சீனியரை பேச வச்சிடணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே அயலி அந்த இடத்துல போகும்போது அப்படி ஷாக் அடிக்கிற மாதிரி ஆக்டிங்கை கொடுக்குறாங்க. உடனே இதை பார்த்த உடனே சீனியர் அப்படியே பதறி போயிடுறாங்க. என்னாச்சு அயலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக வந்து நம்ம அயலியோட கையை பிடிச்சிடுறாங்க. இதை பார்த்த உடனே அயலி என்ன சீனியர் ரொம்பவே பயந்துட்டீங்களா, இந்த சேலஞ்சில் நீங்கள் தானே தோத்துட்டீங்க அப்படின்னு அயலி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே சிவா அப்படியே பதறி போயிடுறாங்க. ஐயோ நம்ம இந்த பெட்ல தோத்துட்டோமே இப்போ என்ன பண்றதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அயலிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம சிவா அப்படியே பதட்டம் ஆயிடுறாங்க. சிவாவும் அயலியும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனா அது ரெண்டு பேருமே வெளிக்காட்டாம இருக்காங்க. அயலிக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. சீனியரோட செயல்ல எல்லாம் மாற்றம் இருக்குது. கண்டிப்பா அவர் நம்ம கிட்ட அன்பு காட்டுறாங்க. ஆனா அதை நம்ம ஏத்துக்க முடிய நிலைமையில இல்லை. இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அமைறதுக்கு கொடுத்துதான் வச்சிருக்கணும் அப்படின்னு அயலி மனசுல நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரித்திகாவும் அவங்களோட சூழ்ச்சி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீட்டில் என்னதான் நல்லவா மாதிரி நடிச்சாலும் ஒரு கட்டத்தில் அயலிக்கு தான் எல்லா பாராட்டும் போய் சேருது. எப்படியாவது இந்த அயலி சிவாவை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரித்திகாவும் அயலியை பற்றின எல்லாத்தையும் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செயலை செய்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம உதய பெருமாள் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. இனியும் இந்த சூரிய நாராயணன் மட்டும் இவங்க பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை இந்த வீட்டில் வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த சிவாவும் அயலியும் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும். அதுக்கேற்றவாறு நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் நினைக்கிறாங்க. அதே சமயத்துல இந்திராணிக்கு எல்லாத்துக்கும் மேல டவுட் வர ஆரம்பிச்சுட்டு கண்டிப்பா சித்தப்பா ஏதோ ஒன்று மறைக்கிறாங்களோ, அப்ப சிவா சொல்றதுதான் உண்மையா இருக்குமோ, இதை பத்தி நம்ம ஏதாவது பார்க்கணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆன டேட்டில் அந்த கோவிலில் முகூர்த்தம் நடந்திருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேர் லிஸ்ட் எல்லாம் அதில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ரெண்டு பேருக்கும் ரிசப்ஷன் நடத்த போகிறாங்க. அயலியை எதிர்த்து ரித்திகா ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க. அதிலிருந்து நம்ம சிவா காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம்.